உண்மையா இவனுங்க டம்மி தான் போல. போன மேட்ச் இவங்க அடிச்ச அடிக்கு பயங்கரமான ரவுடி இல்ல நான் நினைச்சேன். மார்க்கம் தவிர ஒரு பயம் அடிக்கல, பூரா கரகர தான். ஏசுக்குடா உங்களுக்கு ரீசன் ட்ரிக்ஸ் சும்மா சொல்லக்கூடாது. ஹர்ஷ்தீப் சிங்கும் ஹர்ஷித் ராணாவும் சும்மா தீயா பவுலிங் போட்டாங்க. அதுவும் பவர் பிளேல சும்மா சுரு சுரு சுருடாவா. ஹர்ஷித் ராணாவோட ஃபர்ஸ்ட் ஸ்பெல் சும்மா பாங்க பயம் போடுஸ்டா. மேட்சுக்கு மேட்ச் இன்னொரு பக்கம் எவன் எப்படி போட்டா இணைக்கணும்னு வருண் சக்கரவர்த்தி டெலிவரி பண்றாப்ல. 118 ரன் டார்கெட்ட சும்மா தூசி தட்டுற மாதிரி தட்டா அபிஷேக் சர்மா. அதோ வந்த ஃபர்ஸ்ட் பாலையே தூக்கி சொல்றாண்டாயா. வா ஐயோ கண்ணா பின்னா காட்டடிமானா இருக்காண்டா. அதுக்கப்புறம் திலக்கா நம்ம வயசு கேப்டனும் சேர்ந்து சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இருந்து கேம கொண்டுட்டு போயிட்டாங்க. ஸ்கை எப்பவும் போல திரும்ப இந்த சுப்மான் கில் பயபுலியா கொஞ்சமாவது பிடிக்கும். தேவையே இல்லாம அவனை கொண்டு வந்து T20 சொருகிய இப்ப அவன் மேல காண்டது அதிகமாது. எதுக்குடா இப்ப T20 இந்த கில்லு 28 பால் 28 ரன் அடிக்குவா. இவனுக்கு T20 ஆடவும் வரல. சரி உட்கார வைக்கலான்னு பார்த்தா வயசு கேப்டன் பதவி வேற கொடுத்து வச்சிருக்கீங்க. யோ ஜிஜே மாமா கேப்டன் ரோஹித் சர்மாவே ஆஸ்திரேலியால உட்கார வச்சல, மரியாதையா அந்த வயசு கேப்டன் T20 உட்கார வச்சுட்டு சொல்லிட்டேன். யோ மாமா முடியலைய மாத்தி அவனை. அப்புறம் சோகமா ஒரு சென்டிமெண்ட் சாங்கோட ஒரு மீம் பார்த்தேன். இவரு T20 வேர்ல்ட் கப்ல செமிஃபைனல்ஸ்லயும் ஃபைனல்ஸ்லயும் செஞ்சுரி அடிப்பாரா. அடிச்சு இந்தியாவுக்கு கப்பு வாங்கி கொடுத்துட்டு அப்ப யாருன்னு ப்ரூவ் பண்ணுவாராமா. ஏன் அஜருக்கு இருக்கிற மேட்ச்ல நக்கிட்டு போறதுக்கா. கில்லுக்காக கில்லோட சிஸ்டர் ஃபிங்கர் கிராஸ் எல்லாம் பண்ணி உட்காந்துட்டு இருந்தாங்க. ஏன்டா டேய் எல்லாருமே சோனா பணம் ஆயிட முடியுமா? அப்புறம் சப்ஸ்கிரைபே பண்ணாத பாக்குற தெய்வங்களா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சந்தோஷமா இருக்கும்டா. அப்பா